லைவ் அப்டேட்டே லைவ்ல சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, அவர் வந்து எந்த மாதிரி ஒரு கேம் விளையாடுறாரு, தன்னை எந்த மாதிரி வந்து காமிச்சுக்கிறாரு, தன் மேலே வந்து தப்பு வரக்கூடாது, ஆனால் அடுத்தவங்க செய்கிற தப்பு வந்து சுட்டி காட்டணும், அடுத்தவங்க வந்து தப்பு செய்ய மட்டுமே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடுறாருல, அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டனாக இருக்கும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னை பற்றி குறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லியிருப்பாப்புல. உடனே எல்லாரும் வந்து குறை சொல்லியிருப்பாங்க. குறை சொன்னதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் என்ன பண்ணியிருப்பான்னா, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்னால் என்னை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு திமிருத்தனமாக பேசியிருப்பான், அகங்காரமாக பேசுகிறேன் பார்த்தீங்களா. அதான் அவனோட ஒரிஜினல் கேரக்டரு. அது முடிச்சதுக்கப்புறம் அந்த வாரத்தில் வந்து ஃபுல்லாக விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பார்ல, அந்த ஒரு தடவை வந்து அடி வாங்கியிருப்பான்ல, அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யாட்ட வந்து சொல்லியிருக்கான். இதே வந்து வெளியே மட்டும் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கேன், சத்யாவாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டுற துணியில் வந்து சௌந்தர்யாட்ட சொல்லியிருக்கிறான். அதான் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, அப்போ நீ வந்து வெளியே இருந்தால் வேறு மாதிரி அப்படின்னா, அப்போ உள்ளே வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிருக்கிறியா, அப்போ உள்ளே நீ வந்து எப்படி இருக்கிற, உனக்கு வந்து பல இடங்களில் கோவம் வருது, ஆனால் நீ வந்து மற்றவங்க குறைய மட்டுமே சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்க, அதான் உன்னோட கேமாக இருக்குது அப்படிங்கிறத வேறு லெவலில் பிரின்னு பிரிக்கிறாங்க. அதாவது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் தப்பு பண்ணுறேன், அதே மாதிரி மற்றவங்களும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் சமமாயிரும். இப்போ நான் சௌந்தர்யாவை தப்பு பண்ணுது, முத்துக்குமரன் தப்பு பண்ணுறாப்புல அப்படின்னா 2 பேர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேர்த்து மேலேயும் தப்புன்னு வந்துடும். ஆனால் சௌந்தர்யா தப்பு பண்ணும்போது இவன் வந்து தப்பு பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான்னா இப்போ சௌந்தர்யா செய்கிறது மட்டும்தான் தப்பாயிரும். இதுக்கு உதாரணம் வந்து மஞ்சரி சௌந்தர்யா வந்து ஒரு மாதிரி பண்ணும்போது ஊன்னு மேக் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து மஞ்சரி அமைதியாக இருந்தால் பாரு, அதான் வந்து பாயிண்ட்டு. அப்போ இவன் அமைதியாக இருந்தனால எல்லா தவறும் வந்து சௌந்தர்யா மேலே போயிடுச்சு. அதே நேரத்தில் இவனும் கத்தியிருந்தான் அப்படின்னா மஞ்சுரியும் டென்ஷனாக எதாவது பேசிடுச்சுன்னா 2 பேர்த்து மேலேயும் தப்பாக இருக்கும், அது ஒரு கான்வர்சேஷனாக போயிருக்கும்ல. இதுதான் அவனுடைய ஒரு கேம் பிளே. மற்றவங்க செய்கிற தவறை அவன் வந்து சுட்டி காட்டிட்டு மட்டுமே இருக்கான். அது காரணம் என்னென்னா, அவன் கேமே வந்து மற்றவங்க தவறு செய்யும்போது இவன் வந்து கண்ட்ரோலாக இருந்து அவங்கள தவறு செய்ய விட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், இவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுதான் அவனுடைய கேம் பிளே அப்படின்னு சொல்லி முத்துக்குமரனோட மோத்தரை வந்து கிழிச்சிட்டாங்க. அவனோட கேம் பிளானே வந்து இவ்வளோ தான் மக்களே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான். ஏன்னா அவன் 2வது வாரத்தில் சத்யாவை அடிக்க போயிருப்பான், அதே மாதிரி விஷாலை வந்து அடிக்க போயிருப்பான், எல்லாத்தையும் திமிர்த்தனமாக நடந்துருப்பான் கேப்டனாக இருக்கும்போது. இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறா மாற்றிக்க முடியான்னு இருப்பான்ல. அதான் பாயிண்ட்டு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.